திரையுலகில் சில சந்திப்புகள் எப்போதுமே எதிர்பாராத திருப்பங்களை கொண்டிருக்கும். அந்த வகையில் தென்னிந்திய சினிமாவின் ஒரு காலத்து கியூட் ஜோடிகளான சமந்தாவும் நாக சைதன்யாவும் விவாகரத்திற்கு பிறகு முதல் முறையாக ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டது இப்போது சமூக வலைதளங்களில் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. பிரிந்த பிறகு இருவரும் தமது புதிய வாழ்க்கை துணைகளுடன் ஒரே இடத்திற்கு வந்திருப்பது இதுவே முதல் முறை. குபேரா திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சுனில் நாரங்கின் மகளின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சமீபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தென்னிந்திய திரையுலகை சேர்ந்த பல பிரபலங்கள் வந்திருந்தனர். ஆனால் அனைவரது பார்வையும் சமந்தா மற்றும் நாக சைதன்யா மீதுதான் இருந்தது. சமந்தா மெஜந்தா நிற சேலையில் பேரழகாக தனது கணவர் மற்றும் பிரபல இயக்குனருமான ராஜ் நிடிமுருடன் வந்திருந்தார். மறுபுறம் நாக சைதன்யா தனது மனைவி மற்றும் பாலிவுட் நடிகையான சோபிதா துலிபலாவுடன் வந்திருந்தார். சோபிதா நீல நிற சேலையில் மிகவும் எளிமையாகவும் வசீகரமாகவும் காட்சியளித்தார். இருவரும் ஒரே இடத்திற்கு வந்திருந்தாலும் கேமராவின் முன்னால் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டது போன்ற காட்சிகள் எதுவும் பதிவாகவில்லை. நாக சைதன்யா மற்றும் சமந்தா ஆகியோரது காதல் ஏ மாயா சேசாவே என்ற படத்தில் தொடங்கி 2017 திருமணத்தில் முடிந்தது. தென்னிந்தியாவின் மிக சிறந்த ஜோடியாக வலம் வந்த இவர்கள் 2021 பிரிய போவதாக அறிவித்தது ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. பரஸ்பர சம்மதத்துடன் பிரிந்த இவர்கள் தற்போது தமது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டனர். 2024 நாக சைதன்யா சோபிதாவை திருமணம் செய்து கொண்டார். அதேபோல் 2025 டிசம்பர் 1 அன்று சமந்தா மற்றும் ராஜ் நிடிமுரு திருமணம் நடைபெற்றது. விவாகரத்திற்கு பிறகு இவர்கள் நாகரிகமான முறையில் ஒருவரை ஒருவர் மதித்து தமது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தொடங்கியுள்ள இந்த முன்னாள் ஜோடியின் புகைப்படங்கள் இப்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன.